முல்லைத்தீவு ஒதியமலை கிராமத்தில் 1984 12/2 அன்று இலங்கை இராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்ட 32 தமிழ் மக்களின் 40ஆம் ஆண்டு நினைவேந்தல் இன்று உணர்வெழுச்சியுடன் மேற்கொள்ளப்பட்டது. ஒதியமலை கிராமத்தில் படுகொலை செய்யப்பட்டவர்களின் நினைவாக அமைக்கப்பட்ட நினைவு தூவி வளாகத்தில் குறித்த நினைவேந்தல் செயல்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டன. அந்த வகையில் படுகொலை செய்யப்பட்ட உறவுகளுக்கு ஈகை சுடர் ஏற்றப்பட்டதுடன் நினைவு தூபிகளுக்கு மலர் தூவி மலர் மாலை அணிவிக்கப்பட்டு உறவுகளால் உணர்வுபூர்வமாக அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து குறித்த நினைவிட வளாகத்தில் நினைவேந்தல் கூட்டம் ஒன்றும் இடம்பெற்றதுடன் ஒதியமலை பிள்ளையார் ஆலயத்தில் படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கு விசேட ஆத்மசாந்தி வழிபாடுகளும் மேற்கொள்ளப்பட்டன. மேலும் இந்த நினைவேந்தல் நிகழ்வில் இலங்கை தமிழரசு கட்சியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான துரைராஜா ரவிகரன், சத்தியலிங்கம் ஆகியோரும் கலந்து கொண்டனர். ஒரு அரசு தன்னுடைய பிரஜைகளை காக்க வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு உண்டு. தன்னுடைய பிரஜைகளை மக்களை காக்க வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு உண்டு. ஏனென்றால் அரசாங்கம் தன்னுடைய ஒரு நடவடிக்கைகளின் மூலமாக பல அமைச்சுக்களை நிறுவி பாதுகாப்பு அமைச்சென்றும் ஒன்றுக்கு பெயர் வழங்கி அதனூடாக படையினருடைய கட்டுப்பாட்டையும் தங்களுக்குள்ளே கொண்டு வந்து அந்த படையினர் மக்களுடைய பாதுகாப்போடு ஒன்றித்து நிற்க வேண்டும் என்ற ஒரு நிலையோடு தான் இந்த அமைச்சுக்கள் எல்லாம் பிரித்து வழங்கப்படுகின்றது. அந்த பாதுகாப்பு படையினரே வீடு புகுந்து இந்த மக்களை அழைத்து இப்படி ஒரு கோரமான கொலையை செய்ததை யாரும் மறக்க முடியாது. இனம், எங்களுடைய இனத்தை அழித்தொழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்பட்ட அன்றைய படைகள், அதை நாங்கள் சொல்வது பிழையல்ல. இது அரசியல் அல்ல. எங்களுடைய மக்களை நீங்கள் வீடு புகுந்து அழைத்து வந்து சுட்டு கொன்றது உண்மைதானே, அது பொய்யில தானே. அப்ப அதை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அப்பாவி மக்களாகிய அந்த குடும்பங்களை எண்ணி பாருங்கள். ஒரு கிராமத்தில், இது ஒரு மிகப்பெரிய கிராமம் அல்ல, இந்த கிராமத்தில் அந்த குடும்ப தலைவர்கள் அப்படியே இறந்த போது அல்லது கொல்லப்பட்ட போது அந்த குடும்பங்களும் சரி அந்த உறவுகளும் சரி என்ன பாடுபட்டிருக்கும்ன்றத ஒரு நினைச்சு பாருங்க. கொஞ்ச நெஞ்சத்தில் 32 பேர். அப்ப இப்படியான ஒரு போர செயலை செய்ததை நாங்கள் இன்றும் கண்டிக்கின்றோம். நீதிமன்றத்தில் கூட அந்த வழக்கு போடப்பட்டு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக சொல்லுகின்றார்கள். அதாவது சிவில் உடை தரித்தவர்கள் இப்படியாக வந்து அந்த கிராமத்திலே மக்களை அழைத்து சென்று இப்படியான சம்பவம் நடைபெற்றதாக தான் சொல்லப்படுகின்றது. இதை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அந்தந்த குடும்பங்கள் படும் பாடு எல்லோருக்கும் தெரியும். இன்று எவ்வளவு நாட்கள் 84ஆம் ஆண்டென்றால் நீங்கள் யோசித்து பாருங்கள்.